Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.18ல 3rd क्वेश्चन பாருங்க. Find x and y if x plus y is equal to 7035 and x minus y is equal to 3004 அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது x-ஐயும் y-யும் ஆட் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குது. தென் x-ல இருந்து y-ஐ நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குதான். சரிங்களா? இது ரெண்டையும் கொடுத்துட்டு நமக்கு x and y வேல்யூஸ் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி x and y கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. x plus y is equal to 7035 then x minus y is equal to 3004. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் ஈஸியாக கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், ஆடிங் equation number 1 plus equation number 2. ஸோ அப்போ என்ன ஆகும், இதையும் ஆட் பண்ணணும், தென் இதையும் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ x plus y plus x minus y. புரியுதுங்களா? இது ஒன்று, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு தென் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். 7035 plus 3004. சரியா? இப்போ நமக்கு இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுதா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது 2x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர் என்ன, 2x2, 2 rows 2 columns இருக்குது, இதுலேயும் 2 rows 2 columns இருக்குது. ஸோ சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ 7 + 3 10, 0 + 0 0, 3 + 0 3, 5 + 4 9. சரிங்களா? 2x is equal to நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ அப்போ x is equal to 2 நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனாக மாறுமா? ஸோ அப்போ இது 1/2ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? 10 0 3 9. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? x is equal to 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 0 3 divided by 2 9 divided by 2. சரிங்களா? இதுதான் எக்ஸோட மேட்ரிக்ஸ். சரிங்களா? அடுத்தது ஒய்யோடது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி இல்லைனா 2 இது ரெண்டுத்தில் எதுலையாச்சும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 0 3/2 9/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7035. சரியா? இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 5 0 3/2 9/2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7035. இப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை நான் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 7035. ஸோ இது அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா? -5 0 3/2 9/2. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸினோட நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ y இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணுமா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் என்னது, 2 rows 2 columns இருக்குது. இங்கேயும் 2 rows 2 columns. ஸோ அப்போ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் சப்ராக்ஷன் வந்து பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, 0ல் 0 போச்சுன்னா 0, 3ல் 3/2 போச்சுன்னா 3 - 3/2 என்ன வரும், 2 3s are 6 - 3/2. ஸோ அப்போ 3/2. சரியா? 3/2. அடுத்தது 5 - 9/2, 5 - 9/2. 5 2s are 2 5s are 10 -9 divided by 2. ஸோ அப்போ 1/2ன்னு கிடைக்கிது. சரிங்களா? இது 1/2. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒய்யோட மேட்ரிக்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். therefore x is equal to 5 0 3/2 9/2 and y is equal to 2 0 3/2 1/2. ஸோ இதுதான் ஆன்சர்.